everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 லாங் ஆன்சர்ல ஃபிஃப்த் கொஸ்டின் இம்யூரேட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ இந்த பிளட் அப்படின்றது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? இப்போ நம்ம பாடியில் இருக்க ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இந்த பிளட். ஸோ இந்த பிளட் வந்து நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகி நிறைய ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் என்ன பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ். இப்போ நம்ம பாடியில் லங்ஸில் இருந்து இந்த பிளட் என்ன பண்ணுன்னா, லங்ஸில் இருந்து ஆக்சிஜனை பாடி செல்ஸ்க்கெல்லாம் கொண்டுட்டு போகும். ஓகேவா? அண்ட் தென் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடி செல்ஸில் இருந்து அங்கே என்ன இருக்கும்? ஸோ கார்பன் டை ஆக்சைடை நம்ம லங்ஸுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை பாடி செல்லுக்கு கொண்டுட்டு போகும். அப்புறம் பாடி செல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ நம்ம இதுதான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா? ஸோ அதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ். ஸோ இதுக்கான பாயிண்ட் வந்து இதுதான் இதோட மீனிங். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்றாங்க. இப்போ டைஜஸ்டட் ஃபுட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்ல இருக்கிற டைஜஸ்டதுக்கு அப்புறம் அந்த நியூட்ரிஷன் எல்லாம் வந்து இந்த பிளட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எல்லா பாடி செல்ஸுக்கும், ஸோ எல்லா பாடி செல்ஸுக்கும் கொண்டுட்டு போகும். ஓகேவா? இந்த பாடி செல்ஸ்க்குலாம் கொண்டுட்டு போகும். அதனால தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். இப்போ ஹார்மோன்ஸ்லாம் எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? எண்டோக்ரைன் கிளாண்ட்லையா? ஸோ அந்த ஹார்மோன்ஸை இந்த பிளட் என்ன பண்ணுன்னா தேவையான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ்ல சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ செல்ஸ்லாம் அதுக்கு வேலை செய்ய அதுல இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட் லைக் அமோனியா, அப்புறம் வேற என்ன இருக்கு? யூரியா அண்ட் தென் யூரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்னிக்கு கொண்டுட்டு போகிறோம். அந்த கிட்னியில் என்ன பண்ணுன்னா அதை ஃபில்டர் பண்ணி யூரின் மூலயமா வெளியே அனுப்பிடும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட்ல சொல்றோம். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டிசீசஸ். இப்போ ஜெர்ம்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னா நம்ம பாடியில பிளட்ல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது லியூக்கோசைட்ஸ் என்ன பண்ணுன்னா அது எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்றது மட்டும் இல்லாம ஆன்டிபாடிஸை பிளட் கூட சேர்ந்து நம்ம பாடியை ஃபுல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். ஓகேவா? இப்போ டிசீசஸ் வந்துச்சுன்னா அதை வந்து இந்த பிளட் ப்ரொடெக்ட் பண்ண வைக்கிது. அண்ட் தென் அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இப்போ இந்த பிளட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது மூலயமா நம்ம பாடி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணிட்டு பிஹெச்யும் வந்து மெயின்டைன் பண்ணும். எது? இந்த பிளட். ஸோ இது மூலயமா நம்ம பாடி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் மெயின்டைன்ஸ் வாட்டர் பேலன்ஸ். இப்போ வாட்டர் இருக்கு. ஸோ இந்த வாட்டரை கரெக்டாக எல்லா செல்லுக்கும் அனுப்பி ஃபங்க்ஷன்ஸை வந்து கரெக்டாக பண்ண வைக்கும் இந்த பிளட். ஸோ இதனால தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த செல்ஸில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நடக்கும் நம்ம பாடியில் எல்லா செல்ஸ்க்கும். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகால். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? இம்யூரேட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ நம்ம பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ். அதாவது இங்கே என்ன பண்ணுன்னா இந்த பிளட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை பாடி செல்லுக்கு ஃபுல்லாக அனுப்பும். அண்ட் தென் பாடி செல்லில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட்டுன்னு செகண்ட் பார்க்குறோம். இப்போ டைஜஸ்டட் ஃபுட்டான அப்புறம் அந்த நியூட்ரிஷன் என்ன பண்ணணும்? இந்த பிளட் பாடி செல்ஸ்க்கு எல்லாமே கொண்டுட்டு போகும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அது தேவையான ஆர்கன்ஸ்க்கு கொண்டுட்டு போகும். அதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். இந்த பிளட்டு தான் வந்து இந்த ஹார்மோன்ஸை வந்து கரெக்டான ஆர்கனுக்கு கொண்டுட்டு போகும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட். நைட்ரஜனஸ் வேஸ்ட் லைக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து கிட்னிக்கு கொண்டுட்டு போகும். ஸோ அதனால தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட்.
ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். இப்போ வந்து ஜெர்ம்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ அது வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பாடி டெம்பரேச்சர். பிஹெச்சை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி கரெக்டாக இந்த கொண்டுட்டு போகும். நம்ம பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதனால அப்புறம் வாட்டர் பேலன்ஸ். இப்போ நம்ம எப்படி எல்லா இடத்துக்கும் இந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுறது மூலயமா இந்த பிளட் நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.